கனிமொழி அவர்களினுடைய பிறந்த நாளுக்கு விஜய் அவர்கள் ஃபோனில் வாழ்த்து சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பரபரப்பான விஷயமாக பேசப்பட்டது. அப்போது இது அரசியல் நோக்கம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்த்தா அல்லது பொதுவாக அவர் சொல்லக்கூடியதை ஒரு ஃபோனில் சொல்லியிருக்கிறார் ரெகுலராக அப்படிங்கிறது அளவுக்கு போயிருச்சேன்னு நம்ம கவலைப்படணும். அதாவது ஒருத்தர் ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொன்னார். ரங்கராஜ் பாண்டேவுடைய அப்பா இருந்ததுக்கு சிஎம் வந்தார். அதை சுபவீர பாண்டியன் திட்டுறார். எப்படி சிஎம் வந்து அவர் வீட்டுக்கு போகலாம்? அந்த அளவுக்கு இவர்கள் திராவிடர்கள் நாங்கள் நாகரிகத்தின் தொட்டில் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு அடிப்படையான நாகரிகத்தை கூட அரசியலாக்க பார்க்குறாங்க. இது வந்து ஒரு மரணத்திற்கோ ஒரு நல்லதுக்கோ வாழ்த்து சொல்ல வேண்டியதோ ஆறுதல் சொல்ல வேண்டியதோ ஒவ்வொருவருடைய கடமை. தனி நம்ம தகவல் தெரிஞ்சால் நம்ம போய் நிற்கணும். இது வந்து எல்லாருடைய கடமை. ஒரு வீட்டில் நல்லது நடக்கு, கல்யாணம் நடக்கு, பிறந்தநாள் நடக்கு, அப்போ போய் நிற்கணும். ஒரு வீட்டில் துக்கம் நடக்கு, அவர்கள் போய் ஆறுதல் சொல்லணும். இது வந்து மரபு, வழக்கம், கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம். அதை வந்து ஒரு அரசியலாக பார்க்கல அர்த்தமே இல்லை. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு கூட மார்ச் 1 அன்னைக்கு திரு விஜய் வந்து வாழ்த்து சொல்லணும். அதில் ஒன்று விஜய் இல்லை, எடப்பாடி பழனிசாமி சொல்லணும், ஓபிஎஸ் சொல்லணும், இபிஎஸ் சொல்லணும், டிடிவி சொல்லணும், எல்லாருமே சொல்லணும். அமித்ஷாலும் மோடியிலும் எல்லாருமே சொல்லுவாங்க. அது ஒரு நாகரிகமான விஷயம்.